ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பாவின் பாதத்தை தொட்ட உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க போறேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த சாயப்பாவே வந்துட்டேனேன்னு செல்லமே. நீ எப்போதும் எதுக்காகவும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ மனசளவில் எது நடக்கணும்னு ஆசைப்படுற, எதை விரும்புகிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்கிறேன். ஏன்னா அவசரமாக நீ கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்துட்டா அது இன்னும் பிரச்சனையை மாற்றி விடும் உனக்கு. அதனால்தான் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கக்கூடிய பொறுமையாய் இருக்க சொல்கிறேன். நீ பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை வந்து சேரும்படி என்னால் செய்ய முடியும். இப்போது நீ சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. இனி அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி காட்டுறேன். இப்போது இந்த உலகத்தில் உன்னையே நம்பி இருக்கக்கூடிய சில உறவுகள் அவர்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம அவங்களையே நீ பெருசாக நினச்சி நம்பி ஏமாந்து போகாதே. தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்ளும் நபர்களை கொஞ்சம் விலக்கி வைக்க தயாராகு. உன்னை சுற்றி இருக்கும் போலி உறவுகள் யார் என்பதை நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். இனிமேலாவது உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை, உனக்கு பிடிச்ச விஷயங்களை, உன் விருப்பத்திற்குரிய விஷயங்களை உனக்காக செய்ய பழகிக்கோ. உன் துயர் துடைத்து துன்பம் துடைத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ இழந்ததையெல்லாம் கண்டிப்பாக உனக்கு மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். வாழ்க்கையில் பிடிச்சதெல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைத்த எல்லாவற்றையும் உனக்கு பிடிச்சது போல மாற்றவும் முடியவில்லைன்னு எனக்கு தெரியும். கிடைச்சது படிக்காட்டியும் பிடிச்சது கிடைக்காட்டியும் நீ வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் பிறந்துட்டோம் வாழணுமேனு நீ வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் சரியான காலகட்டம் வரும்போது நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிட்றேன். உனக்கென இருக்கக்கூடிய உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும்போது இந்த சாயப்பா நானே அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுத்துருவேன். இரவு பகல்னு எப்போது உனக்கு நேரம் கிடைச்சாலும் அப்போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல பழகு. சொல்ல சொல்ல உன் வாழ்க்கைக்கான வெற்றி உண்டாகும். இரவில் சொல்லும்போது நிம்மதியாக தூக்கம் வரும். பகலில் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன் மனசில் இருக்க தேவையற்ற பாரங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் விலக்கி வச்சு நீ எதிர்பார்க்குற விஷயத்தில் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியுமென்னு செல்லமே. இனிமேல் நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்காது. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எதிர்பார்த்தது போல இடமாற்றம், வேலை மாற்றம் என எல்லாமே உனக்கு உண்டாகும். இன்னும் பெரிய மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி நீ போக போகிற. முதல்ல நடக்கிற விஷயங்கள் உனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக, நல்லதுக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய மாற்றங்கள் உனக்கான முன்னேற்றங்களாக அமையும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறுமான்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த மாற்றத்தையே உனக்கு வரவழைக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நான் ஆக்கி காட்டுறேன். நான் சொல்கிறத கேட்டு நம்பிக்கையோடு என் கரத்தை விடாமல் பற்றி கொள். உன் குறிக்கோள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். இது நடந்தே ஆகணும், நல்லது எனக்கு நல்லபடியாக நடக்கணுன்ற அந்த உறுதியான வைராக்கியத்தோடு பிடிவாதத்தோடு இருக்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். இன்றைய நாள் உனக்கு கடினமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாகவே இருக்கும். ஏன்னா இந்த நல்ல நாளிலேயே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா தீர்த்து வைக்க போகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாள் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும், நாளைக்கு நாள் உனக்கு கஷ்டம்னு தோணினாலும், நாளை மறுநாள் இதை விட சிறப்பாக சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையாக நாளாக மாறிடுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக தானே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்து கேட்ட ஒன்றை உன் கைகளில் தரப்போகிறேன். சொர்க்கம் நரகம்ன்றதெல்லாம்
மனிதன் வாழ்ந்து இறந்த பிறகு மேலுலகத்தில் கிடைப்பதல்ல. உனக்கு துணையா உன் குடும்பத்தில் இருக்கவர்கள் மூலமாக உனக்கு கிடைப்பதுதான் சொர்க்கமும் நரகமும். இதை விட்டு நீ ஓடவும் முடியாது, வேணாலும் ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அதனால உன் குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கை துணையை, உன் கூட இருக்கிறவங்கள நல்லபடியா ஒத்துமையா சந்தோஷமா அன்பா பார்த்துக்க தயாராகு. வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ விரும்பும் காரியத்தில், உனக்கான லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாதுன்றத நீ மனசுல ஆணித்தரமா பதிய வச்சுக்கோ. கண்டிப்பா உன்னால சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதற்கும் கவலைப்பட வேணாம். உன் மனசுல இருக்கக்கூடிய குதர்க்கமான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட நல்லது நடக்கும்னு நம்பு. உன் மனசும் புத்தியும் உனக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே. எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சுட்டினா அனைத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். மனிதன் மனசுல குறை இருக்க தான் செய்யும். அது சரியா அமையல, இது சரியா நடக்கல, அது கிடைக்கலன்னு உன் குறை எதுவாக இருந்தாலும் அதை திருத்திக்க முயற்சி செய்யன்னு செல்லவே. ஐயோ நம்ம கிட்ட குறை இருக்கே, நம்ம வாழ்க்கையில இப்படி அமைஞ்சிருச்சே அப்படி அமைஞ்சிருச்சேன்னு வருத்தப்படாத. இந்த சாயப்பா உன் கூட இருக்கதால கண்டிப்பா குறைகளை எல்லாம் உனக்கு நிவர்த்தி செய்வேன். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுத்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா நானே உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக இருக்க போது. நீ நினைச்ச சுபகாரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகுது. நீ மென்மேலும் வாழ்க்கையில முன்னேறி முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். மனசுல எப்போதும் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறி. பயம் அர்த்தமற்றது, பிரயோஜனம் இல்லாதது. உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேட்டினா இந்த சாயப்பா நானே அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். வேலை, திருமணம், குழந்தை, பிள்ளைகளின் ஆரோக்கியம், கடன், பிரிவு, மன கஷ்டம்னு எதுவாக இருந்தாலும் உன் கவலையை நீயே சுமக்காமல் அதை என்கிட்ட விட்டுடு. எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நம்பிக்கைக்கேற்ற நல்ல பலன்களை நான் கொடுக்க போறேன். நீயும் கவலையை சுமக்காம கொஞ்சம் இறக்கி வச்சு இளைப்பாற கத்துக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு விஷயமும் என் அனுமதி இல்லாமல் உனக்கு நடக்கவில்லை. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே நடத்தும் இந்த சாயப்பா என் ஆசீர்வாதத்தை அருளி உன் வாழ்க்கையை அழகா மாத்த போறேன். நம்பிக்கையோட நீ ஒரு அடியை எடுத்து வச்சாலும் அடுத்து உனக்காக 1000 அடிகள் நடந்து வந்து உனக்கான வெற்றியை தருவேன். நீ எதை இழந்தாலும் பரவாயில்லை, என்னை நினைப்பதை மட்டும் இழக்காதே என் செல்லமே. ஏன்னா நான் தான் உன் இதயத்துக்குள்ள இருந்து உனக்கு வழிகாட்டி நீ இழந்ததையெல்லாம் மீட்டு தரப்போறேன். அதனால எப்போதும் என் மேல நம்பிக்கையோட இரு. என் பாதம் தொட்டு வணங்கிய உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் அழகாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உன் வாழ்க்கையில நீ என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லாமே தப்பாகுதே, தாமதமாகுதேன்னு கவலைப்படாத. தொடர்ந்து முயற்சி செஞ்சீன்னா கண்டிப்பா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் சுபமங்கலகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ ஆனந்தமாய் வாழும்படியும் நான் செய்ய போறேன். இனி உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துவிட்டது என் செல்லமே.